வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எல்லோ அண்டு பிளாக் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லஞ்ச் பேஸ்கெட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நார்மல் பாக்ஸ் நட்டு தான் யூஸ் பண்ணி நான் இந்த பேஸ்கெட் பண்ணணும். 20 ஒயர்ஸ் 6 ஃபீட்டில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை வச்சு மற்ற ஒயர் எல்லாமே கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு 2 டிப்பும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் நம்ம இது கூட ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது இந்த ஃபோல்டு பண்ண பகுதியிலிருந்து கடைசி டிப்பு வரைக்கும் நம்ம வச்சு மெஷர் பண்ணணும். இப்போது இந்த ஃபோல்டு பண்ண ஒயரில் ரன்னிங் ஒயர் மெஷர் பண்ணுறோம்ல, அப்போ அந்த ஃபோல்டு பண்ண இடத்துலேருந்து மெஷர் பண்ணுறோம் டிப்பு வரைக்கும். அதிலிருந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு நம்ம கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒயரோட. இது ஃபஸ்ட்டு ஒயரு. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது ஒரு விரல் கம்மியாக எடுத்த அந்த போர்ஷனு, அந்த எடுத்த போர்ஷன் அடியில் இருக்கணும். ரோலோடு இருக்கிற ஒயர் மேல் பகுதியில் இருக்கிற மாதிரி நாம் இந்த லூப்பை ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் நாட் போட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக 20 ஒயரையுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். 6 ஃபீட்டில் 20 ஒயர்ஸ் கட் பண்ணி ரன்னிங் ஒயர் ஒரு விரல் கம்மியாக எடுத்து இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணி அந்த ஆப்போசிட் எண்டில் இந்த மடக்கி இந்த ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு நம்ம கட்டும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லைன் 2 சைடும் நாட் இல்லாதனால லூஸ் ஆகிக்கும். அதை கரெக்டாக நல்லா டைட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஈவனாக வச்சு கட் பண்ணி விட்றணும். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் ரோலோடு இருக்கிற ஒயர்லேருந்து எடுத்து செகண்ட் லைன் போட நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபஸ்ட் லைன்லேருந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட் லைனோட ஒயர் இருக்கு இல்லையா, ஒரு விரல் கம்மி பண்ணி எடுத்து மெஷர் பண்ணி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணி செகண்ட் லைன் போட ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் லைனு. இது ரன்னிங் ஒயரு. இது ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு இந்த முடியுது இந்த இடத்துல ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டு பண்ணி செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எல்லா ஒயரையும் டைட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஒயரில் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஒயரை மேலே எடுத்துகிட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி இழுத்துக்கணும். இது மேலே பார்த்திங்கன்னா ரோலோடு இருக்கிற ஒயர் வர மாதிரி வச்சுக்கணும். கீழே நம்ம சொருகிற ஒயரு அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிடணும். பாருங்கள், ஒவ்வொரு நாட்டும் போடுறதுக்கு முன்னாடி பழைய நாட்டெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வயரை அந்த லூப் மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டு இந்த சைடில் இருக்கிற வயரை லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடணும்.
இதுதான் நார்மல் பேட்டர்ன் பாக்ஸ் நாட்டு. இது அப்படியே கண்டினியூஸாக பழைய நாட்டெல்லாம் டைட் பண்ணிவிட்டு அப்படியே லைனாக போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். மேலே கீழே 2 சைடுமே ஒயரை இழுத்து டைட் பண்ணிக்கணும். நாட்டு ஒவ்வொரு நாட்டையும். இப்போ இந்த மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டுமே டைட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், கண்டினியூஸாக இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கலர் காம்பினேஷனில் பேஸ்கெட்டு லஞ்ச் பேஸ்கெட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த நாட்டு வந்து பழகிறதுக்கு வந்து நீங்கள் சின்ன சின்ன ஒயரில் கட் பண்ணி நிறைய டைம் போட்டு பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறம் சின்ன பேஸ்கெட்டை ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து லேடர் நாட்டு எப்படி போடுறது, ஏணிப்படி முடிச்சு ஜாயின் பண்ணுறதெல்லாம் நான் இதில் சொல்லியிருக்கேன். கார்னர் டர்னிங்கும் நான் காமிச்சிருக்கேன். பாருங்க, 6 ஃபீட்டில் 20 ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து செகண்ட் லைன் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி பேஸுக்கு வந்து 10 லைன்ஸ் போடணும். மொத்தம் நீளம் வந்து 20 லைன்ஸு, ஆழம் வந்து 10 லைன்ஸு. சென்டர் ஒயரை வந்து நம்மளுக்கு அடையாளம் தெரியாதுங்கிறதுக்காக நாட் போட்டு வச்சுக்கணும். இது வந்து ஒரு சைடு 5 லைனு, அப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் 4 லைனு போடுறப்போ டோட்டலாக 10 லைன் வந்துடும். ஆட் நம்பர்னால் ஈவன் நம்பருங்கிறதுனால ஒரு சைடு 5 லைனு, இன்னொரு சைடு 4 லைன் வரும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 10 லைன்ஸ் நம்மளுக்கு வந்துடும். பேஸ் வந்து 10 லைனு. லென்த்து வந்து 20 லைன்ஸு, 20 ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக போடு. இதில் ஒவ்வொரு நாட்டுமே லூப் ஃபார்ம் பண்ணி அந்த நாட்டை டைட் பண்ணுறது அழகாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா எடுத்திருக்கு. எனக்கு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும் மேலே போடுறப்போ.
அது வந்து ஹெக்ஸகன் ஷேப் ஹோல் ரோ வந்து எத்தனை ரோ வேணுமோ நம்மளுக்கு அத்தனை ரோ வச்சுக்கலாம். நான் வந்து இதில் 5 ரோஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே 3 லைன் பார்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த கூடையில் ஹெக்ஸகன் ஷேப்பில் இந்த ஹோல் வர்றதுனால இது வந்து ஹெக்ஸகன் ஷேப்பு பேஸ்கெட்டு, அருங்கோண கூடைன்னு சொல்லுவாங்க. அந்த ஹோல் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் மேலே போடுறப்போ. அதே மாதிரி பார்டரும் பிளாக் கலர் காம்பினேஷன் வந்து எல்லோ கலருக்கு நல்லாவே சூட்டாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வயரையும் 10 வயரையும் போடுறதுக்கு முன்னாடி டைட் பண்ணிக்கணும். பாருங்கள், அழகாக இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற வயரை லூப் மேலே சுற்றிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுட்டு சைடில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அழகாக டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நட் பேட்டர்ன். இப்படியே கண்டினியூஸாக நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக லூப் ஃபார்ம் பண்ணி பக்கத்து ஒயரில் நம்ம போட்டு இந்த லைன் வந்து முடிக்கணும். ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறம் இது வந்து செகண்ட் லைனு. இப்போ முடிய போகுது. 4-5 நாட்டு தான் இருக்குது. போடுறதுக்கு முன்னாடி நல்லா அடியில் இருக்கிற நாட்டெல்லாம் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். இது பேலன்ஸ் 2 சைடும் இல்லாதனால ரொம்பவே லூஸ் ஆகும். போட தான் நம்மளுக்கு அந்த லூஸ் ஆகிறது பிரச்சனை இருக்காது. சைட் பை சைடில் ரன்னிங் ஒயரு ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து முறுக்கிக்கும் அடிக்கடி. அந்த முறுக்கலை வந்துட்டு நம்ம தூக்கி பிடிச்சி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 நாட்டுக்கு ஒரு டைமு அந்த ரன்னிங் ஒயரில் இருக்கிற அந்த முறுக்கலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்பவே சிக்கல் விழுகும். அதனால் 10 நாட்டு, ஒவ்வொரு 10 நாட்டுக்கும் இடையில ரன்னிங் ஒயரை வந்து அப்பப்போ அந்த முறுக்கலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக போட முடியும். இல்லைன்னா அந்த முறுக்கல் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்கேலில் சுற்றி வச்சு மேலே வந்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கணும். எனக்கு ஒவ்வொரு நாட்டுமே அழகாக இதில் போடுறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கலர் காம்பினேஷனில் நீங்களும் பண்ணுங்கள். லஞ்ச் பேஸ்கெட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இன்னும் 4-5 நாட்டு தான் இருக்குது. போட்டுட்டு 10 லைனும் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேஸ் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம செகண்ட் லைன் போட்டுட்ருக்கோம். முடிய போகுது. இது கூட ஃபுல்லாகவே நார்மல் பாக்ஸ் நட்டு தான். இந்த ஹோலோட ஷேப் தான் ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்கும். செகண்ட் லைனும் முடிச்சாச்சு. அடிக்கடி நம்ம டைட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க,
இவ்வளோ அழகாக வந்திருக்கு 2 லைன் ஒன்று. இப்போ அந்த ரன்னிங் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு ஒயரோட ஈக்குவலாக ஈவனாக வச்சு மெஷர் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ 10 லைன்ஸும் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு லைன் முடிகிறப்பவும் பக்கத்தில் இருக்கிற லைனோட ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி நம்ம அடுத்த லைன் போட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு லைனும் போட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு முந்தின லைனோட ஒயர் எடுத்து ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்து நம்ம கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு லைனும் போடணும். அதே மாதிரி போடுறப்போ வந்து சென்ட்ரல் லைனுக்கு ஈவனாக போடணும். ரைட் சைடு 5 லைனு, லெஃப்ட் சைடு 5 லைன், அந்த மாதிரி. இது வந்து 10 லைனுங்கிறதுனால ஒரு சைடு 4 வரும், ஒரு சைடு 5 லைன் வரும். இப்போ ஆட் நம்பர்னால் ஈக்குவலாக 2 சைடும் போடலாம். இது ஈவன் நம்பருங்கிறதுனால ஒரு சைடு 5 ரோவும் ஒரு சைடு 4 ரோவும் வரும். ஸோ டோட்டலாக நம்ம 10 லைனு போட்டு முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இவ்வளோ அழகாக இருக்குன்னு, பேஸு சூப்பராக இருக்குது, கலரும் நல்லா அழகாக இருக்குது, நாட் போட்டதும் சூப்பராக இருக்குது. 6 ஃபீட்டில் 20 ஒயர் கட் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ 10 லைன் பேஸ் போட்டோம். போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. நமக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு எல்லா நாட்டையும் டைட் பண்ணி வயரை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கணும். பாருங்கள், அப்படியே 20 லைன்ஸ் வரிசையாக 1 2 3 சைடில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன். பேஸ் வந்து 10 லைன், லென்த்து வந்து 20 லைன். இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி சைடில் 3 லைன் பார்டர் மாதிரி பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெக்ஸகன் ஷேப் மாடல் வந்து போடணும். இதில் இப்போ பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாம் வந்து மேல் பகுதி போடுறதுக்கு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து சொருகிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு சொருகிறதுக்கு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வயரை ஃபோல்டு பண்ணி மேலே இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டு அந்த சொருகிற பகுதியை உள்ளே இன்சர்ட் பண்ணி லூப்புக்குள்ளே இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் நாட்டு இப்படி லைனாக வந்து 3 லைன்ஸு பேஸ் பார்டர் மாதிரி நான் போட போகிறேன். இதில் கண்டினியூஸாக நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக போடணும். இப்போ கார்னர் டர்னிங் பாருங்கள், அது லாஸ்ட் நாட் போட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே லூப் ஃபார்ம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணணும். இப்போது நார்மல் பாக்ஸ் நட் போடுறப்போ பேசிக்கல் எப்படின்னா
பேசிக்கலி வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். அதுக்கடுத்து அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிடணும் பக்கத்தில் இருக்கிற வயரை. அப்போ அந்த இடத்துல 2 நாட்டு 1 நாட்டில் வர்றதுனால ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். கார்னர் வந்து டர்ன் ஆயிரும், மூளை திருப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒயரை டைட் பண்ணிவிட்டு இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரில் இந்த மாதிரி நாட் போடணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வயரே கண்டினியூஸாக போடுறப்ப இந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் கேப் கிடைக்கும். மற்ற இடத்துல எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல மட்டும் குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். கார்னர் டர்ன் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அப்படியே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நீங்கள் போடுறப்ப எந்த ஒயரையும் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். மிஸ் பண்ணிட்டோன்னா தப்பாயிரும், கூட பார்க்க நல்லா இருக்காது. அப்படியே கண்டினியூஸாக போடணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி போட்டாச்சு. கார்னர் டர்னிங் பாருங்கள், ஃபஸ்ட் கார்னர், செகண்ட் கார்னர் அழகாக டர்னாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அந்த ஹோல் சுற்றி அந்த மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல கேப் இருக்கும். இங்கே தான் நம்ம லேடர் நாட் போடணும். இப்போ லேடர் நாட் போடுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்னா அந்த நாட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வந்து எந்த டைரெக்ஷனில் வருதோ அதே டைரெக்ஷனில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இது பிளாக் கலர் ரன்னிங் ஒயரு. அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு போட்ட நாட் இருக்குல்ல, அதை நல்லா லூஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த எல்லோ கலர் ஒயர் இருக்குல்ல, அதை கீழே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற லூப்பை கொஞ்சம் நல்லா தூக்கி விட்டுறணும். விட்டுட்டு அந்த லூப்புக்குள்ளே இந்த எல்லோ கலரு பிளாக் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, கடைசி நாட்டோட லூப்பு, அதை வந்து இன்சர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்ட பாக்ஸ் நாட்டோட லூப்புக்குள்ளே லாஸ்ட்டு போடுற ரன்னிங் ஒயரோட லூப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலர் ஒயரை அந்த லூப்புக்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த செருகிற ஒயரை டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ரன்னிங் ஒயரையும் டைட் பண்ணுறப்போ 2 நாட்டும் ஒரே மாதிரி ஆயிரும். இப்போது நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணோங்கிறதே வந்து தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக இந்த 2 நாட்டும் ஜாயிண்ட் ஆயிரும். ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட்டு போட்டோன்னா பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈவனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த இடத்துல போட்டோம் ஆரம்பித்தோன்னே தெரியல. இப்போ அந்த ஃபஸ்ட்டு போட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ போட்ட ஒயரை உள்ளே சொருகி விட்டுறணும். ரன்னிங் ஒயரை அப்படியே கண்டினியூஸாக போட்டு இப்போ 3 லைன் நம்ம இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு லேடர் நாட் போட்டு கண்டினியூஸாக நம்ம வந்து 3 லைன் போட்டு முடித்தாச்சு. பார்டர் நல்லாவே அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த ஹெக்ஸகன் ஷேப்பு மாடல் வந்து நம்ம போடணும். இதுக்கு வந்து 2 ஒயராக இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு 2 ஒயர் எடுத்து நாம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரை ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் நம்ம நாட் போட போகிறோம். ஃபஸ்ட் லைன் மட்டும், செகண்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி எல்லா ஒயரையும் நாட் போடணும். அந்த மாதிரி போடுறப்போ நம்மளுக்கு அந்த ஹோல் ஒவ்வொரு நாட்டோட கேப் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் கிடைக்கும். அது நம்மளுக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் போட்டுட்டு மேலேயும் இதே மாதிரி 3 லைன் பார்டர் போட்டு கூடையை முடிச்சிடணும். இப்போ இந்த மாதிரி பக்கத்து ஒயர் எடுத்து நம்ம வந்து சேர்த்து பிடிச்சி நாட் போடணும். இது வந்து நல்லா டைட்டாக போடணும், ரொம்பவே லூஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் போடுறப்போ நல்லா கரெக்டாக டைட்டாக போட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போடணும். இப்படி பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து நாட் போடணும்.
ஃபஸ்ட் லைனு. செகண்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி எல்லா ஒயர்லேயும் நாட் போடணும். அதுக்கடுத்து வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் இந்த மாதிரி டபுள் ஒயர் எடுத்து நாட் போடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுகிட்டே வரப்போ நம்மளுக்கு அந்த கேப்பு வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஹெக்ஸகன் ஷேப்பு லஞ்ச் பேஸ்கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபுல்லாக போடணும். டபுள் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து ரெண்டு ஒயராக ஜோடியாக எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி ஜோடியாக இருக்கிற ஒயரை வந்து நம்ம நாட் போடணும். நார்மல் பாக்ஸ் நாட்டு. வந்து நாட்டு கொஞ்சம் நல்லாவே டைட்டாக போடணும். ஒயரை பக்கத்தில் நல்லா நெருக்கி பிடிச்சி போடணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. இவ்வளோ டைட்டாக போட்டு எந்தளவுக்கு லூஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதனால் நம்ம போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் டைட் பண்ணிக்கணும். இப்போ 3 லைன் வந்து பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பேஸ் போட்டிருக்கு. இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுறணும். சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை. இப்போ ஒரு லைன் வந்து எல்லோ கலர் ஒயரை டபுளாக எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுட்டோம். அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் ஒயர் வச்சு அந்த ரன்னிங் ஒயரு யூஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு லைன் போடுறோம். இப்போ போட்டது 3 லைன் பேஸ் போட்டதுக்கப்புறம் டபுளாக நம்ம வந்து இழுத்து நார்மல் பாக்ஸ் நட் போட்டோம். போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அந்த மேலே இருக்கிற 2 ஒயரையும் சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டுக்கிட்டே வரணும் ஃபுல்லாக. பிளாக் கலர் ஒயரில் இப்போ ஒவ்வொரு நாட்லேயுமே மேலே 2 ஒயர் இருக்கும். அந்த 2 ஒயரையுமே சேர்த்து இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு சுற்று லைன் ஃபுல்லாக போடணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்போ எந்த நாட்டில் இருந்து வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எல்லோ கலர் ஒயரு ஒரு நாட்டுக்கு மேலே 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஒயரில் இப்போ நம்ம போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒயர்லையும் அப்படியே கண்டினியூஸாக லைன் ஃபுல்லாக போடணும்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ வந்து நம்ம ரன்னிங் ஒயர் இல்லாமல் டபுள் ஒயர் எடுத்து நாட் போட்டோம். செகண்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணி நாட் போடுறோம். இந்த மாதிரி போடணும். இப்போ அந்த கீழே இருக்கிற நாட்டுக்கு மேலே 2 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரையுமே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி கண்டினியூஸாக எல்லா ஒயர்லேயும் நம்ம போடணும். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயும் நம்ம போடுவோம். இப்போ அடுத்த நாட்டில் மேலே 2 ஒயர் இருக்குது, அதையும் அப்படி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்படியே ஒவ்வொரு நாட்டாக போட்டு இந்த ரோ ஃபுல்லாகவே போட்டுடணும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி. கீழே இருக்கிற நாட் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கிறோம். மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். ஃபஸ்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் டபுளாக போடணும். அதுக்கு மேலே செகண்ட் லைன் வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு மேலே 2 ஒயர் வருது இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும் லைனாக. இப்போ பாருங்கள், இந்த 2 நாட்லேயுமே போட்டாச்சு. அந்த நாட் போட்டதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயர் நாட்டு மேலே 2 ஒயர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து போடணும். அப்படியே கண்டினியூஸாக இந்த ரோ போடணும். அப்போ இந்த ஹோல் வந்து ஹெக்ஸகன் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு பிளாக் கலர் காம்பினேஷனில் நான் போட்டிருக்கேன். இந்த ஹோல்லாம் பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும் அந்த பேட்டர்ன் இந்த பேஸ்கெட்டு. இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். போடுறதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டோட மவுத் போர்ஷன் வந்து முன்னாடி நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது வந்து 2 ஒயர் முறுக்கு ஹேண்டில் எந்த மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் அழகா. இப்போ வந்து ஒரு சைடு வந்து சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி போட்டுக்கணும். நான் வந்து ஒரு சைடு அந்த மாதிரி சென்டர் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடு வந்து இன்னொரு சைடு நம்ம போடுறத வந்து இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து சென்டர் நாட்டு ஒரு சைடு எப்படி போட்டோமோ அதே போர்ஷனில் சென்டர் நாட் செலக்ட் பண்ணிவிட்டு உள் ஒயர் வந்து 3 ஒயர் 4 ஃபீட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ எல்லோ அண்டு பிளாக் கலர் காம்பினேஷன்லேயும் போடலாம். நான் வந்து ஒரே கலரில் போடுறேன், பிளாக் கலரில் மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் 4 ஃபீட்டு 3 ஒயர் எடுத்திருக்கேன். அந்தளவு திக்னஸ் இந்த கூடைக்கு ஹேண்டில் போதும். அதனால் 4 ஃபீட்டில் 3 ஒயர் கட் பண்ணிக்கணும். அது வந்து உள் ஒயரு. அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெளி ஒயரோடு மிக்ஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து போட அப்படியே உருவிட்டே வந்துடலாம். இல்லை அப்படின்னா ஒரு நூல் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து 8 ஃபீட்டில் 2 ஒயரு, இது வந்து வெளி ஒயரு. அதையும் இந்த மாதிரி உள்ளே எந்த நாட்டில் போடுறோமோ அந்த நாட்டில் உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வெளியில் வாங்கி கரெக்டாக ஈவனாக நம்ம வந்து செட் பண்ணிக்கணும் ஒயரை. பாருங்கள், உள் ஒயர் வந்து 3 ஒயரு 4 ஃபீட்டில் எடுத்திருக்கு. வெளி ஒயர் வந்து 8 ஃபீட்டு 2 ஒயரு எடுத்து இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும் கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி ஈவனாக எல்லா டிப்ஸும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சு சென்டரில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு உள் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து கீழே நல்லா நீட்டாக எடுத்து வச்சுக்கணும். மேல் ஒயர் வெளி ஒயரை வந்து 2 ஒயர் எடுத்து இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே இருக்கிற ஒயரை வந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி வச்சு இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். அதாவது ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயரு கீழே, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஒயரு இன்ட்டு ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே 2 ஒயரை வந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி இன்ட்டு ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு
லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ரைட் சைடு 2 ஒயருக்கு ஊட விட்டு இந்த சைடு லெஃப்ட் சைடு திருப்பி கொண்டு வரணும். அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு இருக்கிற 2 ஒயருக்கு ஊட விட்டு ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இதுதான் பேட்டர்னோட இது ஹேண்டிலோட பேட்டர்ன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிற மேல் ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்து 2 ஒயருக்கு ஊட கொடுத்து இந்த சைடு கொண்டு வந்துடணும், திருப்பி லெஃப்ட் சைடு. அதே மாதிரி ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு 2 ஒயருக்கு ஊட கொண்டு வந்து ரைட் சைடு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து லைனாக போட்டுகிட்டே வரணும். இதுதான் அந்த நாட்டோட பேட்டர்ன், முறுக்கு ஹேண்டிலோட பேட்டர்ன். இப்படியே கண்டினியூஸாக போடணும். அதே மாதிரி ஒரு 5 நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒயரை 4 ஒயரையும் இழுத்து டைட் பண்ணிக்கணும். அப்புறமா அந்த நாட்டையும் டைட் பண்ணிக்கணும். 5 நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒயரை டைட் பண்ணணும், அப்புறம் நாட்டையும் டைட் பண்ணணும். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பண்ணிகிட்டே வரணும். வெளி வயர் வந்து உள் வயரோட மிக்ஸ் ஆகாமல் கரெக்டாக கவனமாக பார்த்து போடணும். அப்படியே கண்டினியூஸாக நம்ம போட்டுகிட்டே வரணும். கூடையோட மவுத் பார்ட்டு வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி வச்சா வெளி சைடு ஹேண்டில் பார்க்கறக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சிட்டோன்னா வெளிப்பக்கம் ஹேண்டில் வந்து பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும், ரவுண்டாக. ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்கேல் வச்சும் மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அளவு மேலே வச்சு பார்த்து கூட நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சொருகிறதுக்கு ஒயர் எந்த அளவுக்கு தேவையோ அது வரைக்கும் விடுற வரைக்கும் நம்ம பின்னிட்டே வரணும். கண்டினியூஸாக நம்ம பின்னிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த அளவுக்கு லென்த்து போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு பார்த்துக்கணும். பின்னல் வந்து ஈவனாக வர மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டில் எந்த இடத்துல சென்டர் போர்ஷன் பார்த்து போட்டிருக்கோமோ அதே மாதிரி அடுத்த சைடும் சென்டர் போர்ஷன் பார்த்து நம்ம வந்து ஹேண்டில் போடணும். சென்ட்ரல் போர்ஷன் பார்க்குறது வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கூடையோட எத்தனை நாட்டு விடுறோமோ ஃபஸ்ட்டு ஹேண்டலுக்கு அதே மாதிரி இன்னொரு சைடும் எந்த அளவுக்கு நாட்டு விடணுமோ விட்டு சென்டர் போர்ஷன் நாமளே செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ரைட் சைடு 4 நாட்டு விட்டுருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு 4 நாட்டு விட்டோம்னா நம்மளுக்கு ஈவனாக சென்டர் போர்ஷன் கிடைக்கும். அதில் எந்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு ஹேண்டலுக்கும் கரெக்டாக பார்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர் போர்ஷன் ஹேண்டில் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணோன்னா தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்படியே கண்டினியூஸாக நாட்டு போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட லென்த்து வரைக்கும் கரெக்டாக நம்ம போடணும். அதே சமயம் நம்ம வந்து உள்ள ஹேண்டில் சொருகிறதுக்கு எந்த அளவுக்கு ஒயர் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுக்கணும். விடுறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹேண்டில் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒயரை ஹேண்டில் சுற்றி நம்ம நாட்டு மாதிரி போட்டு டைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு தான் நம்ம முடிக்கணும். அப்படி முடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராது.
பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டாச்சு. இனி பாதி போடணும். மாதிரி கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டுகிட்டே வரணும். அஞ்சு நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒயரையும் நாட்டையும் டைட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவனாக வரும் கைப்பிடி. இப்போ ஒரு 5 நாட்டுக்கு நம்ம டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 5 நாட்டுக்கு டைட் பண்ணாமல் விட்டோம்னா அந்த இடத்துல பார்க்க ஷேப் நல்லா இருக்காது. ஒவ்வொரு 5 நாட்டுக்கும் இடையில ஒயரையும் நாட்டையும் டைட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த ஷேப் வந்து ஈவனாக நீட்டாக இருக்காது. அதனால் கவனமாக பார்த்து ஒயரையும் டைட் பண்ணணும், நாட்டையும் டைட் பண்ணணும். ஆல்டர்னேட்டிவாக கரெக்டாக டைட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஒரே ஷேப்பில் வரும். இந்த ஹேண்டில் பார்க்க நல்லா அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேண்டிலோட அளவுக்கு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கணும். நான் வந்து ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில், ஃபுல் ஹேண்டிலும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஹேண்டில் வந்து விரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் 2 சைடும். அதனால் அது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 3/4 அடியில் பிளாக் கலரில் ஒயர் வந்து நம்ம துண்டு ஒயர் கட் பண்ணி மேலே வராமல் இருக்கிறதுக்காக பேஸ்கெட்டோட ஃபஸ்ட் லைனுக்கு அடுத்த லைனு, அந்த லைனில் வந்து நம்ம வந்து இந்த ஒயரை கோர்த்து ஹேண்டிலில் மேல் பக்கம் அந்த விரியாமல் இருக்கிறதுக்காக நாம் வந்து ஒரு 2 நாட்டு அந்த ஒயரை 2 சுற்றி 2 நாட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக நம்ம வந்து சொருகி விட்டுறணும். அது சொருக முடியலன்னா இந்த மாதிரி ஷார்பன் பண்ணிக்கணும் ஆரோ மார்க் ஷேப்பில். இப்போ சொருகிட்டு 2 நாட்டு 2 டைம் சொருகிட்டு 2 நாட்டு டைட்டாக போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை உள்ளே சொருகிட்டு உள்ளே பிசுறு இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி 2 ஹேண்டிலுக்கும், ஒரு ஹேண்டிலுக்கு 2 சைடு, 2 ஹேண்டில் அந்த ஹேண்டிலோட அட்டாச்மெண்ட் சைடில் வந்து 2 சைடுமே இந்த மாதிரி துண்டு ஒயர் கட் பண்ணி மேலே வந்து கூடையோட பேஸ்கெட்டில், அந்த பேஸ்கெட்டோட மேலே 2வது லைனில் இந்த மாதிரி போட்டோன்னா வந்து ஹேண்டில் வந்து விரியாது. இந்த மாதிரி துண்டு ஒயர் வந்து 4 ஒயர் கட் பண்ணணும் 2 ஹேண்டிலுக்கு. ஒரு ஹேண்டிலுக்கு 2 ஒயரு, அதே மாதிரி 2 ஹேண்டிலுக்கு 4 ஒயர் கட்.
ஒயர் எக்ஸ்ட்ரா இருந்தால் 3 நாட்டு கூட போடுங்க, போட்டால் இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும். ஹேண்டில் வந்து 2-3 டைம் ஒயர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சுற்றிட்டு 2-3 நாட்டு நல்லா டைட்டாக போட்டுட்டு இழுத்து பிடிச்சி வந்து உள்ளே இருக்கிற நாட்டிலலாம் நல்லா சொருகி விட்டுறணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை கட் பண்ணிட்டோன்னா இன்னும் நல்லா நீட்டாக ஒரு 6 நாட்டில் சொருகிற அளவுக்கு சொருகி விடுங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராது. 5 நாட்டு 6 இல்லைன்னா 7 நாட்டு அந்தளவுக்கு நம்ம சொருகி விட்டுறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த டைரெக்ஷனில் போகுதோ நம்ம ஒயர் வந்து எந்த நாட்டு மேலே ஈவனாக இருக்கோ அந்த நாட்டில் அப்படியே அந்த டைரெக்ஷன்லேயே சொருகி விட்டுறணும். ஒரு 6 நாட்டு சொருகுனா கிரிப்பாகவும் இருக்கும், நல்லா டைட்டாகவும் இருக்கும், பிரிஞ்சு வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உள்ளே தெரியாத அளவுக்கு நல்லா நீட்டாக சொருகிருங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணிட்டா ஹேண்டில் வந்து விரியாது, விரிஞ்சும் வராது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி பாருங்கள் உள்ளே எந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் நீங்களும் போடுங்க. பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பேஸ்கெட்டு. இந்த கலர் காம்பினேஷன் நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்க. இது பேஸு பாருங்கள். சைடில் பாருங்கள், மேலே 3 லைனு கீழே 3 லைனு வந்து மிக்ஸ்டு நாட்டு போட்டிருக்கேன் இந்த பேஸ்கெட்டுக்கு. உள்ளே நல்லா ஸ்பேசியஸாக அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நீட்டாக உள்ளே சொருகிட்டு உங்கள் கூடைக்கும் இதே மாதிரி போடுங்க ஹேண்டில். நாட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ள அந்த ஹோல் வந்து ஹெக்ஸாகன் ஷேப்பில் வந்திருக்கு. இது ஒரே கலர் ஒயரில் போட்டால் இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நான் வந்து பிளாக் அண்ட் எல்லோவில் 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி லஞ்ச் பேஸ்கெட்டை நீங்களும் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். Thank you for watching.